உனக்கு இங்க என்ன வேலை? ஐயா ஒரு விஷயம் சொல்லணும்யா. முதல்ல வெளியே போயா. ஐயா நான் சொல்றதை கேளுங்கய்யா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. போயா வெளியேன்னு சொல்றேன்ல, ஸ்டேஷனுக்கே வந்து பிச்சையா? ஐயா நான் அதுக்கு வரலையா. வெளியே போயா. நெல்சன். எஸ் சார். அந்தால உள்ள அனுப்பு. உள்ள போயா. ஐயா ஐயா நேத்து ஒரு குழந்தை காணாம போய் என்கிட்ட வந்துச்சியா. நான் தான் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதை கூட்டிகிட்டு வந்து காலையில உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்தப்ப என் கூட இருந்த மணிங்கிறவன் காசுக்கு ஆசைப்பட்டு தாசுங்கிறவன்ட்ட கூட்டு போய் வித்துட்டாயா. அவன் கண்ணன் ஓடி பிச்சை எடுக்க வைக்கிறவையா. குழந்தைய நீயே கடத்திட்டு நானாவா போடுறேன்? இல்லையா நான் இல்லையா. நேத்தே அந்த குழந்தை கிடைச்சதுன்னா நேரா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட வேண்டியதானே? ஐயா நீங்க என்ன பாக்குற இடத்துல திட்டுவீங்க, அதுக்கு பயந்துதான் என்ன வரல. காலையில எஸ்பி ஐயா வாக்கிங் வரும்போது ஒப்படைக்கலான்னு இருந்தேன் ஐயா. அதுக்குள்ள அந்த மணி போய் எப்படி பண்ணிட்டான். நீ அவனோட சேர்ந்துதான். சார் சார் ஒரு நிமிஷம் சார், அந்த குழந்தையோட போட்டோ காமிச்சா அடையாளம் சொல்வீங்களா? பிரகாஷ் கொடுங்க. இங்க பாருங்க. பாரு ஐயா சொல்லு. ஐயா இந்த குழந்தை ஐயா, இந்த குழந்தை. குழந்தை எங்க வச்சிருந்தீங்க? கேக்க நகர் கிரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற இபி ஆபீஸ் பக்கத்துல தாங்க. சார் நீங்க இவரை விடுங்க சார், இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க முதல்ல தாஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். தாஸ் வீடு எங்க இருக்கு? அவனை பார்க்கதாயா காலையில போனேன், வீடு பூட்டி இருந்துச்சு, அவன் ஆள் இல்லையா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த தாஸ் ஆளுகளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். வேகமா பண்ணுங்க சார். ஆமா எஃப்டி ஸ்டேஷன்ல தான் பேசுறேன் சார். பாஸ் இது கூப்பிடுறாரு. பாஸ் ஒண்ணுல பெண்ணே ஒரு சின்ன டவுட். என்னங்க பாஸ்? குழந்தை எப்படி கொன்ன? பாஸ் சொல்லு பெண்ணே, குழந்தைய எப்படி கொன்ன? தடயத்தை எப்படி மறைச்ச? பாஸ் சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு கிணத்துல கள்ளக்கடி தூக்கி போட்டும் பாஸ். அப்படியா சொல்ற? ஆமாங்க பாஸ். அந்த கிணத்துல ஒரு பாடி மிதக்குதுன்னு போலீஸ் இப்பதான் அங்க போறாங்க. பாஸ் என்ன பெண்ணே, தடயத்தை விட்டுட்டோமே ஷாக் ஆகுறியா, இல்ல கொலைய பண்ணலையே உண்மை தெரிஞ்சிருச்சான்னு ஷாக் ஆகுறியா? துரோகி துரோகி. என்ன மன்னிச்சிடுங்க பாஸ். ராஸ்கா, என்னால முடியலைங்க பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க பாஸ். எனக்கு துரோகம் பண்ணிட்டல, இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல பாஸ். ஸ்டேஷன்ல எல்லாம் சொன்னாங்கடா, குழந்தைய மால் கிட்ட விட்டு வந்திருக்க, அது மிஸ் ஆகி பிச்சைக்காரங்கிட்ட போய் சேர்ந்திருக்கடா. இப்ப அங்க இருந்து மிஸ் ஆயிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. பாஸ் என்னால முடியலைங்க பாஸ், எனக்கு ஒரு குழந்தை இருக்கும் பாஸ். இப்ப நீ மட்டும் என் முன்னாடி நின்று இருக்கணும், ஷூட் பண்ணிருப்பேன். இப்ப சொல்றேன், நீ என் முகத்திலேயே முடிக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ அங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை நான் பார்த்த இடத்துல ஷூட் பண்ணிடுவேன். பாஸ் துரோகி, என்ன பாஸ் சொல்லாதடா. இன்னும் ஒரு நிமிஷம் அங்க இருந்த என்ன மன்னிச்சிருங்க பாஸ். ஏய், என் பெரிய கலப்பாதரா, ஒழுங்கா அங்கிருந்து ஓடி போயிடு. சரிண்ணே. குழந்தைக்கு ஏதோ மயக்கம் தெரிஞ்சிச்சா? இல்லண்ணே, அப்படிதானே இருக்கு. மணி விவரம் தெரியாம குளோரோஃபார்ம் அதிகமா அடிச்சிட்டு இருப்பான் போல. மூச்சு வருதா? மூச்செல்லாம் வருதுண்ணே. சரி உன் செல்ல கூட இதானே சிமுக்குறா. செத்து போனவன் காணாம போனவன் அவனுக்கு ரேஷன் கார்டெல்லாம் வச்சு தான் இந்த சிம் கார்டை வாங்கியிருக்கேன். சூப்பரா தானே? டேய் நான் விசாரிச்சிட்டேன். மணி குழந்தை பெரியவர்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான்ல, அந்த பெரியவர் ரொம்ப நல்லவரான். அதனால பிரச்சனை நமக்கு தான். அந்த ஆள் பிச்சை எடுக்கிறவங்க கூட்டிட்டு எப்படியும் என் வீட்டுக்கு தான் போவான். பிரச்சனை ஆகும். அதனால தான் சிம்ம மாத்துறேன். இனிமே யாருக்கு பேசுறதா இருந்தாலும் இந்த சிம்ல தான் பேசணும். சரிண்ணே. உன் போனை கூட
தானே இந்தா சேட்டு எப்படின்னா வராரு? சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாரு. குவாரி பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி முழு பௌர்ணமி. குழந்தைய நரபலி கொடுத்துட்டு நம்மலாம் எஸ் ஆயிடணும். சரிண்ணா. ஒரு 6 மாசத்துக்கு இந்த பக்கம் தலை காட்ட கூடாது. காரணம் இல்லாம யாருக்கும் போன் பேசணும். சரியா? வாங்க. வாங்க சஜி. வாங்க சுவாமி. நல்லா இரு. பலி எங்க? உள்ள இருக்கு சாமி. வாங்க. காளி சூளி சிம்ம வாகினி செண்டேரு செண்டேரு செண்டேரு. காளி சூளி சிம்ம வாகினி செண்டேரு செண்டேரு. சீக்கிரம் செண்டேரு. சாமி, கொஞ்ச தூரத்துல தான் கல்காரி இருக்குது. நான் தான் புதுசா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நீங்க சொல்லித்தான் நரபலிக்கு ஏற்பாடு பண்றேன். ஓம் காளி. ஓம் காளி. நீ நல்லா வருவ, முன்னுக்கு வருவ. உனக்கு அப்புறம் தான் இனி எல்லாமே. ஓம் காளி, ஜெய் காளி, ஸ்ரீ காளி, ஓம் காளி. சாமி, குழந்தை ஓகேவா சாமி? கட்ட வரல, களிரேக ஓடுது, ஒதுங்குது, பாயுது, பதுங்குது. பலியோட நட்சத்திரம் அது மேல ஜொலிக்குது. பலி கொடுக்கிறவன் அரசனாவா, அவனை எதிர்க்கிறவன் ஆண்டியாவா. இந்த பலி உன் வாழ்க்கையே மாத்த போகுது, உன் எதிரிகளை அழிக்க போகுது. சூட்சும நட்சத்திரம் சூசகமா ஜொலிக்குது. கல்ல உடைச்சு தங்கமா சம்பாதிக்க போற. கவலையே படாத. இன்னைக்கு 12 மணிக்கு பௌர்ணமி உச்சியில பலி கொடுக்கிறோம். நீ அரசன் ஆகிற. சந்தோஷம் சாமி. தாஸ், சாமிக்கு சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல சேட்டே. ஓகே தாஸ், நல்ல வேலை பண்ணிருக்கே. இந்த இது செலவுக்கு வச்சுக்கோ. எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணும் பாத்துக்க. சரி அண்ணே. சேட்டு அள்ளி அள்ளி கொடுக்குறானே. டே, கிள்ளி கொடுத்துருக்கான்டா. அள்ளி கொடுத்துருக்கான்னு சொல்ற? இது நம்ம சாப்பாட்டு செலவுக்குடா. காரியத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்தா சேட்டு சூட்கேஸ்ல அமிக்கி அமிக்கி தருவேன்னு சொன்னான். சூப்பர்ண்ணே. ஒன்னு அடிச்சாலும் கின்னு அடிக்கிறேனே. சொல்லு பிரகாஷ். அப்பா, குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா, தகவல் கிடைச்சிருக்குப்பா. மோனி பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட கிடைச்சிருக்கா. அவங்க கிட்ட இருந்து தாசுங்கிற ஒருத்தன் தான் மோனியை கடத்திருக்கான்ப்பா. பிச்சை எடுக்கிறவங்க கிட்டியா? கடவுளே, மோனிஷாக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? கவலைப்படாதீங்கப்பா, போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோனி எப்படி கிடைச்சிருவாப்பா. சரிப்பா, என்னன்னு பார்த்து விவரமா போன் பண்றேன். சரிப்பா.
என்னங்க என்ன சொல்றா? மோனிஷா பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட கிடைச்சிருக்கா. அவங்க கிட்ட இருந்து தாசுங்கிறவங்க கடத்திக்கிட்டு போயிட்டானா. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? சொல்லுங்கடா தாசங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் ஒருத்தரையும் விட மாட்டேன். ஏண்டா குழந்தையா கடத்துறீங்க? உங்க வீட்டுல குழந்தை இல்ல? ஏண்டா குழந்தை எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்லு. ஐயா, நான் தாசை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. சார் நான் டீ கடை வச்சிருக்கேன் சார். அவர் டீ குடிக்க அடிக்கடி என் கடைக்கு வருவார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். என்னடா டீ குடிக்க வருவாரு? நீங்க வர வா வாங்க. சார் சார் எதுவும் தெரியாது சார். எங்க தாசங்க? தெரியாது சார். தாசங்கடா தெரியாது சார். அவன் சவமா புள்ளைய பார்த்தா நீங்க கடத்தில போய் பிச்சை எடுக்க வைப்பீங்களா? உண்மையை தான் சொல்றேன் சார். உண்மையை சொல்லல முதிச்சா கொள்ளுறேன். சார் 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 தெரியாது சார். விடுங்க சார். எந்திரடா சொல்றா. தாசங்க தெரியாது சார். சொல்றா சார். சார் வயித்துல குத்து சார். அழுத்து சொல்றா. ஐயோ சார் விடுங்க சார். அடிக்காதீங்க சார். பார்க்கவே பாவமா இருக்கு. மேடம், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது கொடுத்தா தான் உண்மையை சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் இறக்கப்படாதீங்க மேடம். இவனுங்க எல்லாம் அரக்கணுங்க மேடம். சார் அடிக்காதீங்க சார். அடிக்கிறது மனித உரிமை மீறல் சார். தயவு செஞ்சு அடிக்காதீங்க. கூப்பிட்டு விசாரிக்க தானே சொன்னோம். என்ன தப்பு? என்ன தப்புங்கற? சார், அவங்கள அடிச்சு விசாரிங்க சார். புரியாம பேசாதீங்க. நம்ம வீட்டு குழந்தை காணாம போனதுக்கு அப்பா அவங்க எதுக்கு அடி வாங்கணும்? என்ன அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றியா? சார் வேண்டாம் சார், இவங்களை விட்டுருங்க சார். ஏய், நான் புள்ளைய காணோன்னு கதறது உனக்கு புரியலையா? ஏய், என்னடி பண்றதையும் பட்டு அவளை கோச்சுக்கிறியா? எல்லாம் ஒன்னால தாண்டி. மாமா ப்ளீஸ் மாமா. சார் நம்ம விசாரிக்க வேண்டிய ஆளே வேற சார். இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. முரளி, இவனுங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு துரத்து விடுங்க. சரியா? டேய் வாடா. சார் என்ன சார் பண்றீங்க? அவ சொன்னாங்கிறதுக்காக இவங்கள எல்லாம் விட்டுருவீங்களா? சார் என்ன நேரே? பிரகாஷ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சார், இவங்க தான் சரியா பொண்ணு கடத்திருப்பாங்க. இவங்கள கூப்பிட்டு விசாரிங்க சார். அதான் மேடம் நாங்க விசாரிக்கிறோம். கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்துட்டு வா. ஏங்க இந்தாங்க, ஹோட்டல் ஆரம்பிச்சிருவீங்கல்ல? பின்ன நேரா ராஜுவை பார்த்து சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமாங்க, இது வரைக்கும் நீங்க ஆரம்பிச்ச எதுவுமே உருப்படல. இதாவது நல்லபடி அமையட்டும். ஏய், நீ ஒருத்திடி. நாம மேல போக போறோம்டி. அதுவும் ரொம்ப ரொம்ப மேல போக போறோம். என்னடி இது? நம்ம நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி லைட் ஆஃப் ஆயிருச்சே. ஆமாங்க, கரண்ட் போயிடுச்சுங்க. என்னது? கரண்ட் போயிருச்சா? என்னடி வீடு இது? இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏன் யூபிஎஸ் வைக்க மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கு மிஸ்டர் தேவராஜுக்கு. யோ யோ சும்மா இரியா. ஏய், என்ன பயப்படுறியா? நாம டெனன்டடி. நமக்குன்னு சில உரிமைகள் எல்லாம் இருக்கு. பேசாம என்ன ஃபாலோ பண்ணி வா. ஹலோ மிஸ்டர் தேவராஜ். ஹலோ மிஸ்டர் தேவராஜ். ஹலோ தேவராஜ். வேண்டாங்க. ஹலோ தேவராஜ். அண்ணே, ஹலோ தேவராஜ். உங்களுக்கு மாமா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? கூப்பிடுறது தானே பேர் வச்சிருக்காங்க. மிஸ்டர் தேவராஜ் இருக்காரா? என்னங்க? ஏய், கம்முனு இரு. ஹலோ மிஸ்டர் தேவராஜ். தேவராஜ். டேய், என்னடா வாய் நீளுது? மிஸ்ஸஸ் தேவராஜ். நான் உங்களை கூப்பிடல, மிஸ்டர் தேவராஜ கூப்பிட்டேன். ஹலோ மிஸ்டர் தேவராஜ். ஏங்க சும்மா இருங்க, வம்பு வளர்க்காதீங்க. ஏய், வம்பா? இது நம்மளோட ரைட்ஸ் டி, ரைட்ஸ். டேய், உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? இனிமே தான் பிரச்சனையே. குளிச்சுட்டு வந்து தலை சீவலான்னு பார்த்தா சட்டுன்னு கரண்ட் போகுது. பாருங்க எப்படி வேத்திருக்குன்னு. டேய், கரண்ட் நம்ம வீட்ல மாத்திரம் போல ஹோல் ஏரியாக்கும் போயிருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஜெனரேட்டர் போடுங்க. ஏண்டா ஒரு வீட்டுக்கு ஜெனரேட்டரா? இல்லனா யூபிஎஸ் போடுங்க. ஏங்க சும்மா இருங்க. அண்ணா, இவர் ஏதோ தேவையில்லாம பேசுறாருண்ணா, விட்டுருங்கண்ணா. ஏண்டி, இவன் இவர் பேர் சொல்லி கூப்பிடுறான், அத கூட இத கூடங்கறான். என்ன திமிரு கூடி போச்சா இவனுக்கு? நான் உங்ககிட்ட பேசல மிஸ்டர் தேவராஜ். என்ன சொல்றீங்க? உடனே ஜெனரேட்டர் போட முடியுமா இல்ல முடியாதா? போட முடியாதுடா. வேணும்னா வீட்டை காலி பண்ணிக்க. 24 மணி நேரம் உனக்கு எங்க கரண்ட் கிடைக்குதோ அந்த வீட்டுக்கு குடி போய்க்கோ. என்னங்க விடுங்க. நீ எதுக்கு பதற? பதட்டப்படாத. டேய், அத சொல்லிட்டாருல, முதல்ல நீ வீட்டை காலி பண்ணு. என்ன தைரியம்டா உனக்கு? வாயை மூடுங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன மிஸ்ஸஸ் தேவராஜ், சட்டம் தெரியாம பேசுறீங்க? ஈஸியா காலி பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேனா? கோர்ட்டுக்கு போவேன்.
கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? என்னடா மிரட்டுற? என்ன டெனண்ட வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது மிஸ்டர் தேவராஜ். நான் கோர்ட்டுக்கு போனேன்னு வைங்க, இந்த வீட்டுக்கு வாடகை இவ்வளவுதான்னு கோர்ட்டு சொல்லும். ஆனா நான் இந்த குச்சி வீட்டுக்கு 5000 ரூபாய் படி அளக்கிறேன். என்னது படி அளக்கிறியா? பின்ன சும்மாவா? அவ்வளவு காசையும் வாங்கிட்டு ஜெனரேட்டர் இல்லைன்னா எப்படி மிஸ்டர் தேவராஜ்? உன் வீட்டுக்கு மட்டும் யூபிஎஸ் போட்டிருக்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஹலோ மிஸ்டர் தேவராஜ், நான் ஹோட்டல் அதிபர். ஹோட்டல் அதிபரா? டேய், இட்லி கடை தானே வைக்க போற? இன்னைக்கு வேணா சாதாரண இட்லி கடையா தெரியலாம், ஆனா நாளுக்கு நாளா வளர்ந்து 7 ஸ்டார் ஹோட்டலா மாறும். இதோ இங்கதான் நான் காரை நிப்பாட்ட போறேன். என் உழைப்பு என்னை எங்க கொண்டு போகுதுன்னு பாருங்க மிஸ்டர் தேவராஜ். டேய், இதுக்கு மேல நீ பேசுன என்னடி நினைச்சிட்டு இருக்கான் உன் புருஷன்? இவரை மிஸ்டர் தேவராஜன் கூப்பிடுவான், அதுவும் ஜெனரேட்டர் போடணுமா? 4 இட்லி வித்து சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு பந்தாவா இவனுக்கு? மிஸ்ஸஸ் தேவராஜ், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் சின்னதா இருந்து பெருசா வளர்ந்ததுதான். நான் மட்டும் இல்ல, ராஜு மூர்த்தின்னு மும்மூர்த்தியா நின்னு ஷேர் பிரிச்சிருக்கோம். போதாத குறைக்கு ஒர்க்கிங் பார்ட்னரும் சேர்த்திருக்கோம். நாளுக்கு நாள் ஷேர் ஏறி 3 ஸ்டார் ஹோட்டலு அப்படியே 7 ஸ்டார் ஹோட்டலா மாறும். இது நடக்கும். நீங்க என் அப்பாயின்மெண்ட்டுக்காக கால் கடுக்க காத்துட்டு இருக்க போறீங்க. என்னங்க இவன் எப்படி பேசுறான்? பேசட்டும் பேசட்டும், பெரிய ஆளாக போறான்ல, பேசுவான். மிஸ்டர் தேவராஜ், எனக்கு எல்லாம் சரியா இருக்கணும், பாத்துக்கங்க. மிஸ்ஸஸ் கணேஷ், ஃபாலோ மீ. அண்ணா, ஏதோ புத்தி கெட்டு போய் பேசுறாருண்ணே, மன்னிச்சிருங்க அண்ணா. அட விடுமா, அவன் திமிரா பேசினாலும் உழைக்கிறேன்னு சொல்றான்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அவன் போற போக்கு சரியில்லடி, சொல்லி வை. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியலையே. ஹலோ, முட்டை நான் தான்டா. அண்ணா தாஸ் அண்ணா, என்னண்ணா பண்ணி தொலைச்சிங்க? டேய், என்னடா சொல்ற? அண்ணா, நீ என்னமோ பண்ணிட்ட. போலீஸ் என்ன கூட்டு போய் பிரின்னு பிரிச்சுட்டாங்கண்ணா. என்னன்னு இல்லண்ணா, நம்ம கோவிந்து சுருட்ட சப்ப எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கிளின்னு கிழிச்சிட்டாங்கண்ணா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்கண்ணா. ஓ, அப்படியா? என்னண்ணா அசால்ட்டா கேக்குறீங்க? சரிடா, பாத்துரு. நான் பார்த்து இருக்கிறது இருக்கட்டுண்ணா. நீங்க எங்கண்ணா இருக்கீங்க இப்போ? டேய், இப்போ அதுவா முக்கியம்? போலீஸ் கேட்டு நீயும் மற்ற பசங்களை எதுவும் சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படின்னு தெரியும்? கேட்டப்ப பார்த்து நாளாச்சு அதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டோன்னே. ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் குழந்தைய நீங்க தான் கடத்துனீங்கன்னு சொல்லி மிதின்னு போட்டு மிதிச்சானே. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லி தான் எங்களை விட்டான். இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க எலும்பெல்லாம் உடைச்சிருப்பானே. சரி, பசங்கிட்ட சொல்லிடு, என்னை பத்தி எதுவும் பெருசா காட்டிக்க தேவையில்ல. தேவைப்பட்டா இந்த நம்பர்ல இருந்து நானே கூப்பிடுறேன். ஆனா நீ கூப்பிடாதனா, நம்பரை சேவ் பண்ணாத. சரிண்ணே பண்ணல. தாசே, என்னாச்சு சார்? பெரிய பிரச்சனை ஆச்சு தாசா. என்ன நாட்டுல ஏதோ மாறி போச்சா? என்ன தாசே, விளையாடுற நேரமா இது? என்னாச்சு சார்? பயமா இருக்கு தாசே. போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நரபலி விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா போலீஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நரபலினா வேணாம் தாசே. சேட்டே. ஆமா தாசே, நான் மாட்டினா என் லைஃபே போயிடும். என் குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும். நே சேட்டு, நீ சப்பையா இருக்க. தாசே தாசே, அசால்ட்டா சொல்ற நரபலி வேணான்னு நீ சொல்லுவ, நாங்க தூக்குவோம். நீ வேணாம் சொன்னா நாங்க விட்டுறணுமா? நீ ஈஸியா தப்பிச்சுட்டு கை காட்டிட்டு போயிடுவ. உனக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுவ. நாங்க சிக்கிக்கணுமா? என்ன தாசு இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? பயப்படுற?
எத்தனை மேட்டர் பண்ணிருப்போம். சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா எத்தனை கொலைகளை பண்ணிருப்போம். நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. தாசு அதுக்கில்ல தாசு. சேட்டு நீ கவலைப்படாத. இது பெரிய எடுத்து பாப்பா. அதான் மேட்ரு சீரியஸ் ஆயிடுச்சு. ஆனா எதுவும் நடக்காது. நம்ம மேட்ரு முடிஞ்ச உடனே பணத்தை குழி தோண்டி உப்பு போட்டு புதைச்சிட்டா மோப்ப நான் இல்ல கடவுளே வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ தைரியமா இரு. நரபலி கொடுக்குற அந்த பூசாரி சொன்ன மாதிரி நீ அரசனாகிற, எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற. பிரச்சனை வராது. அதெல்லாம் வராது சேட்டு. இது சப்ப மேட்ரு. இப்ப கூட பாரு என்ன கேட்டு என் ஆளுங்களை உள்ள வச்சு போலீஸ் எலும்பு எண்ணிருக்காங்க. வார்த்தனோ உண்மையை சொல்லலையே. நீ இதெல்லாம் கண்டுக்காம நரபலிக்கு ஏற்பாடு பண்ணு. விஷயம் முடிஞ்ச உடனே நானும் பசங்களும் ஹைதராபாத் போயிடுவோம். விஷயம் யாருக்கும் தெரியாது. நீ கொடுக்குற நம்பிக்கையில தான் சரின்னு சொல்றேன். நாங்களும் நீ கொடுக்குற பணத்துக்காக தான் செய்யறோம். கோடீஸ்வரன் ஆகிறத விட்டுட்டு கொலைகேஸுக்கு பயந்தா எப்படி? போங்க சேட்டு, தைரியமா போங்க சேட்டு.